வணக்கம் வெல்கம் பேக் டு doittamilan சேனல். ஸோ நீ பார்க்க போகிற கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த கேஜெட் பார்க்குறதுக்கே. அதுவும் இல்லாமல் ஒரு புது பிராண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பிராண்டு என்ன கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க அந்த கேஜெட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டோட நேம் Smartivity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளோட கேஜெட் வந்து உள்ள இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளோட பொருள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பிளாஸ்டர், இது பேர் வந்து ஏர் பிளாஸ்டர். இதில் வந்து பாத்தீங்கன்னா 6 டைப்பா வந்து நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியுது. சோ லோடுக்கு இங்க இருக்கு, எய்முக்கு இங்க இருக்குன்னு முன்னாடியே வந்து கொடுத்திருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடுல வந்து பார்த்தோம்னா இன்சைட் த பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ எந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாவ், ஸோ ரொம்பவுமே சின்ன செட்டப்ல வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு 5 புல்லட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்றதுக்கு லப்பர்ஸ்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பம்ப் ப்ரெஸ் பண்றது மூலியமா தான் அந்த ஃபோர்ஸ்ல போய் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் உள்ள. ஸோ நெக்ஸ்ட் சின்னதாக டார்கெட் செட் பண்றதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் ஃப்ரண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டியர் பேரண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு லெட்டர் மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் அவங்க பிராண்ட் சைட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஓரமாக வச்சிடலாம், நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நிறையா லப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உள்ளே எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா தான் தெரியும். அவங்க சொன்ன 6 கிரைசி அந்த டூல்ஸ் வந்து இதுதான் போல். ஸோ எந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 விதமான டிஃப்ரெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட யூசர் மேனுவல். ஸோ இந்த இதை வந்து படித்து பார்த்தா தான் இதை நம்ம செட்டே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். அண்ட் நம்மளோட அந்த செட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதை தான் நம்ம வந்து கழட்டி வந்து அசம்பிள் பண்ணுற டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அசம்பிள் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை தனியாக வந்து அசம்பிள் பண்ண முடியாது. நம்ம எப்படியா இருந்தாலும் இந்த யூசர் மேனுவலை ஓப்பன் பண்ணி படித்து பார்த்தா மட்டும்தான் அசம்பிள் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த இடத்துல எது வரும்னு தெரியாது. அதனால அந்த யூசர் மேனுவலை ஃபுல்லாக புரட்டி பார்த்தா மட்டும்தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு இதை உரிப்போம். இதில் ஒரு பீஸ் தொலைஞ்சாலும் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வாங்குறவங்க கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க, பத்திரமா வச்சுக்க. நார்மலாக நம்மளுக்கு எப்படி பசில்ஸ்லாம் இருக்குமோ அதே போல் ஒரு மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவுமே ஹார்டாக இருக்குது, நல்லா இருக்குது குவாலிட்டி வைஸ் பார்க்குறதுக்கு. ஸ்டெப் 1 அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பம்பை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பம்ப் ஒன்று எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து பார்ட் 1 இதில் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த ஷீட்டுன்ட்டு. ஸோ இந்த ஷீட் வந்து இந்த இடத்துல இருக்குது. சரி நம்ம பம்போட ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷீட்டை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். சரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர் ஆகிடுச்சு. அண்ட் ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டுக்கு நடுவில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எத்தனை ஸ்டெப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கலர் லைன் வரைக்கும் இருக்குது போல் ஸ்டெப்பு 6, 7, 8, 9, 10 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிகிறது வந்து பார்த்தீங்கன்னா 11 ஸ்டெப்பு வரைக்கும் இருக்குது. சரி இந்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம முடிச்சுட்டு இதை ஃபுல்லாக வந்து ஃபைனல் அசம்பிள் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் அசம்பிள் பண்ணிட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ குட்டி குட்டியாக வந்து லப்பர் பேண்ட்ஸ் நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து கேப்பாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இது வந்து நம்ம மாட்டும் போதே வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக குட்டி குட்டி லப்பர் பேண்டை வந்து இது மாதிரி இழுத்துக்கிட்டு இப்படி போட்டால் ஸோ இந்த மாதிரி வந்து அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறமேட்டு வெளியில் போகாதில்ல, அதனால வந்து அந்த லப்பர் பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து பார்த்தா இதை வந்து நம்ம கையில் ஹோல்டு பண்ணுவோம்ல, ஸோ அந்த இடத்துக்கு வர ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாட்டி ரொம்பவுமே கஷ்டம் போலையே. ஸோ இதை போட்டால் ஒரு ப்ளஸ் டைப்பில் வந்து வந்துடுது. ஸோ இந்த லப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக வந்து க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்குது. ஸோ இந்த ரப்பர்லாம் இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம் தான் போல். நம்மளுக்கு அந்த ஸ்க்ரூவெல்லாம் போட்டு மாட்டுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி போல் அந்த இதுக்கெலாம் ரப்பரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பாதி லெவல் இல்லை ஃபுல்லாகவே வந்து முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூக்கு பதிலாக அவங்க வந்து ரப்பர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் வேறு லெவலில் இருக்குது. சரி வாங்க இதில் வந்து புல்லட்டை ஃபஸ்ட்டு லோட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ புல்லட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து லப்பர் மாதிரி இருக்க பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து நம்மளால் புல்லட்டை வந்து லோட் பண்ணிக்க முடியுது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வந்து நம்மளால் புல்லட்டை வந்து லோட் பண்ணிக்க முடியுது. ஸோ ஒரு புல்லட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா கொடுக்கல. ஆக்சுவலாக வந்து 4 புல்லட் வந்து இதில் சொருக்கிட்டு
5வது புல்லட்டை வந்து இதில் போட்டு விட்டுறணும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹேண்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கையை எப்படி வச்சுட்டு டாப்பில் நம்மளோட 2 விரலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல்டு பண்ணி பிடிச்சிருக்கணும். ஸோ நம்மளோட விரல் வந்து இந்த இதை புஷ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து விளாடணும் போல். சரி வாங்க ஃபஸ்ட்டு வச்சு விளாண்டு பார்ப்போம். என்னப்பா போல. ஸோ இது போல தான் வந்து கொஞ்ச நேரம் வந்து பொறுமையாக டச் பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவல் ஸ்பீடில் வந்து பறந்து போகுது. சரி இன்னொரு புல்லட்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஐயோ வலிக்குதாடா. ஆக்சுவலாக இதில் வந்து நிறையா கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் வந்து வேறு லெவலில் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாலில் ஷூட் பண்ணுறதுக்கு அப்படின்னா வால் ஷூட்டிங் தான் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோர் கீப்பரை வந்து ஷாட் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா இந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்டாப் ஃபர்னிச்சர் மாஃபியா அப்படின்னு இருக்கு. ஸோ வந்து ஒரு ஆள் வந்து ஃபர்னிச்சர் கிட்ட வந்து ஹைட் ஆகிக்கிட்டா நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சரை ஷூட் பண்ணி நெக்ஸ்ட் புல்லட் வந்து அவங்க டார்கெட்டை வந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து சும்மா இந்த இடத்துல வந்து வச்சுக்கிட்டா ஸோ இப்போ வந்து இந்த கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் போல். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர் ஷூட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவனை வந்து அங்கே நிற்க வச்சுருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு இது வந்து பட்டா வலிக்குதா இல்லையா, எந்த மாதிரி விளையாடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வலிச்சிச்சா இல்லையா? சரி எடுத்துட்டோம், மறுபடியும் போடு. இப்போ கொஞ்சம் ஃபோர்ஸாக ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? மனசை திடமாக்கிக்கிட்டியா? அடிக்கவா? வலிச்சிச்சா? லைட்டாவா டைட்டாவா? சரி ஓகே டன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரெஸ்ஸிங் வந்து நார்மலாக பண்ணோன்னாலே போயிடுது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா ஸ்பீடாக வந்து போய் அடிக்குது. இது ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்ரிஸ் வச்சுருக்கோம் அண்ட் ப்ளஸ் நம்மளோட அந்த ஷூட்டரும் வந்து இருக்குது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணால் அந்த இடத்துல போய் எவ்வளோ ஸ்பீடில் வந்து அடிக்குதுன்னு பார்க்கலாம். ஹே 2 பாயிண்ட் போல். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்குது. அடித்தா வலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என் கையில் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். எந்த அளவுக்கு இருக்குங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். மிஸ் ஆகிடுச்சு என் கை. சரி இன்னொரு இதை போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ சைடில் போயிருக்கு, வலிக்குது. அதுவே காற்று பட்டதுக்கே வலிக்குது. 5 4 3 2. ஸோ இது அந்தளவுக்கு பெரிய வலியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு லைட்டாக வந்து இந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டால் பட்டா வலிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் வலிக்குது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக வந்து விளாண்டுக்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து ஒளிஞ்செல்லாம் விளாண்டு ஒரு 2-3 பேர்லாம் கிட்ட விளாண்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 640 ரூபா வந்து ப்ரைஸ் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தாலும் பட் இதை வந்து நீங்கள் விளாடும் போது ப்ளே பண்ணி பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட ஐக்யூ லெவலெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாக்ஸ்லேருந்து திறந்து நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸையும் எந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணணும். ஸோ அதுக்கே வந்து கொஞ்சம் டைம் இருக்குது. வேறு லெவல் ஃபன்னாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேட்ஜெட் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். பாய்.